ஹலோ மைடியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 4க்கான 1 மார்க்ஸை ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட லாஸ்ட்டு நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an electron moves on a straight line ABCD is adjacent to the path அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பாருங்கள். ABCD நமக்கு எப்பயுமே ABCD எப்படி எழுதுவோம்? ABCDன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே பாருங்கள் ABCDன்னு ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நமக்கு என்ன வரணும்? ரிவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. The current will reverse its direction. The current will reverse its direction as the electron goes past the coil அப்படிங்கிறது தான் நமக்கான ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின், a thin semicircular conducting ring அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமோட ஆன்சர் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே ஹையர் பொட்டென்ஷியல்னு இருக்குது. ஹையர்னால் என்ன? பெரிய நம்பர் அப்படி தானே. இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் டிவைடட் பை 2 இருக்குது. அப்படி 2ஆல் டிவைட் பண்ணால் சின்ன நம்பராக வந்துடும். இதில் நமக்கு 2 நம்பரே இல்லை. இதில் மல்டிப்ளைட் பை 2ன்னு இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஹையர் நம்பர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் 2RBV and R is at higher potential அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், the flux linked with a coil அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், 10t² மைனஸ்னு இருக்குது. அதுவே நம்ம -10ன்ற ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். கொஸ்டினில் 10 மைனஸ் இருக்குங்களே, அதை -10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். இதெல்லாம் உடனே உங்களுக்கு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுறதுக்காக நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், when the current changes அப்படின்னு கொடுத்துருக்காங்க, the coefficient of self induction of the coil. செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃபில் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு சமைச்சோன்னா எத்தனை மணிக்கு சமைப்போமா? 1 மணிக்கு சமைப்போமா? அப்போ ஆன்சர் 0.1H அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் இண்டக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஷெல்ஃபில் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு மதியம் சமைக்கணுன்னா 1 o'clock சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், த கரண்ட் ஐ ஃப்ளோயிங் என்ன காயில்? கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கான். அவருக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன டயக்ராம்னு பாருங்கள். கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடம்புல கரண்ட்டு பாஸ் ஆகும். அப்புறம் மேலே போய் நம்ம என்ன வந்துடும்? டமால்னு கீழே விழுந்துருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சராக இருக்குது. மேலேருந்து கொஞ்சமாக கரண்ட் நமக்கு பாஸ் ஆகி மேலே போய் ரொம்ப மேலே போச்சுனோடனே கரண்ட்டு ஷாக் அடித்து கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷனாக இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த டயக்ராம் மாதிரி. சிக்ஸ்த் கொஸ்டின், a circular coil with a cross sectional area அப்படின்னு கொடுத்துட்டு 15 turns கொடுத்துருக்காங்க. 15 turns ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன டர்ன் ஆகும்? 16 டர்ன் ஆகும். ஸோ இது ஏதோ ஒரு அடிஷன் வந்து 16 வருதா அப்படின்றத செக் பண்ணலாம். 7 + 5 + 4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும். வேறு எதுக்குமே அந்த ஆப்ஷன் கிடைக்காது. இந்த 7.54 இருக்குல்ல, அப்போ 7 + 5 + 4 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 16 அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். 7.54. செவன்த் கொஸ்டின், in a transformer the number of turns primary செகண்டரின்னு 2 கொடுத்துருக்காங்க. ப்ரைமரிக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. செகண்டரி அப்படின்னாலே செகண்டரின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன வருது? செகண்டுன்னு வருதா? அப்போ செகண்டு தான் நமக்கு ஆப்ஷனே. ஆன்சர் வந்து 2A. ஸோ ஆன்சர் என்ன? நமக்கு செகண்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால செகண்ட்னா என்ன? 2. அப்போ 2A தான் நமக்கான ஆன்சர், 2 ஆம்பியர். எய்த் கொஸ்டின், a step down transformer reduces அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 220லேருந்து 11 வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்கு. தென் இட்ஸ் எஃபிஷியன்சி நம்ம எப்படி எழுதலாம்? எஃபிஷியன்சின்னு எழுதும்போது ஃபஸ்ட் லெட்டர் ஈயா, நம்ம அப்படியே திருப்பி போட்டோம்னா 3 வருமா? ஸோ 3ன்னு இருக்கும். ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள், 0.83. ஸோ எஃபிஷியன்சின்னு எழுதும்போது நமக்கு இங்கே 3ன்னு கிடைக்குது. இதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ஆகிடும். 0.83ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ninth question, in an electrical circuit RLCAC அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், π/3ன்னு இருக்குது, π/3ன்னு இருக்குது. ஸோ 2 π/3 தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. π/3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு 1. π/3 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஆன்சர் 1. 10th question, in a series RL circuit the resistant and inductive reactance are the same. இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்ன? மைனஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. எதை நம்ம மைனஸ் பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? இதில் பிக் நம்பர் என்னென்னு பாருங்கள்,
6ன்றது தான் பிக் நம்பர், ஸ்மால் நம்பர் என்ன 2. அப்போ 6 - 2 என்ன ஆன்சர் நமக்கு 4. இப்போ ஆன்சர் நமக்கு π/4 தான். ஆன்சர் π/4ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். 11th question. In a series resonant RLC என்ன கொடுத்துருக்காங்க, the value of C is 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஆன்சர் எல்லாமே வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ வோல்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், வோல்டேஜ் அக்ராஸ் 100ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 4, இங்கே 100. அப்போ 4 × 100 400 சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 40 ஆன்சரே நம்ம எடுக்க வேண்டாம். சின்ன நம்பர் என்ன 4, இது 100. 4 × 100 400 வோல்ட்ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அண்ட் இண்டக்டார் 20 mH V வந்து நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. V = 10 sin 340ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 அதே மாதிரி நம்ம எல்லாமே பாயிண்ட்ஸில் இருக்குது. எதோட அடிஷன் நமக்கு 10 வருதுன்னு பாருங்கள். 0.46 இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 + 4 + 6 ஆட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு 10 கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், 0.46. 13th question. And instantaneous values of alternating current. இன்ஸ்டன்டேனியஸை இன்ஸ்டன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஏசி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஏசி ஓடும் போதே நமக்கு என்ன வேணும்னா, காலையில் எழுந்தோடனே 8 மணிக்கெல்லாம் காஃபி வேணும், இன்ஸ்டன்ட் காஃபி. சரிங்களா? அப்படி தானே நம்ம பண்ணும்போது தூங்கி எழுந்தோடனே நிறைய பேர் காஃபி குடிப்பாங்கள்ல, அது எப்போ காஃபி குடிப்பாங்களா, இன்ஸ்டண்ட்டாக அப்போவே நமக்கு ஏசி ஓடும் போதே காலையில் வந்து காஃபி வேணுமா. அப்போ எத்தனை மணிக்கு, காலையில் 8 மணிக்கெலாம். அப்போ 1/8 8ன்னு இருக்குங்களா, 1/8 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 14th question. In an oscillating LC circuit, energy is stored equally between the electric and magnetic field. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு மொத்தம் எத்தனை 2. அப்போ 2 இருக்க ஆப்ஷன் என்ன, Q/2 ஒன்று, Q/√2 ஒன்று. 2 ஆப்ஷன் நமக்கு எது வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 2 நமக்கு எலக்ட்ரிக்கும் மேக்னெட்டிக்கும் ஈக்குவலாக போய் நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கணுன்னா ரூட்டு கண்டுபிடிச்சி போவோமா. எலக்ட்ரிக்லேருந்து மேக்னெட்டிக் வந்து ரூட் கண்டுபிடிச்சி இந்த ரூட்டில் தான் போகணுமான்னு போவோம். அப்போ Q/√2 அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின். 20 π²Hன்னு இருக்குது. இங்கே நமக்கு 50 Hzன்னு இருக்குது. இந்த 0வும் 0வும் கேன்சல் பண்ணிவிட்டேன்னா மேக்ஸிமம் பவர் என்னென்னு இருக்க பாருங்கள், 5 தான். அப்போ ஆன்சர் 5μF என்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.